சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தாத்தா, மாமா நல்லபடியா பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டாரு. ரேவதி, உன் அண்ணன் காலில் விழுந்து கும்பிட்டுக்கோமா. என்ன ரேவதி பாக்குற? இத்தனை வருஷமா உன் அண்ணனோட ஆசீர்வாதம் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்த. கூட பிறந்த அண்ணன் ஆசீர்வாதம் பண்ணா உன் வம்சமே வாழையடி வாழையா வளர்ந்து நிக்கும். ஆமாமா. என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே, கண்ணீரெண்டில் நீரிந்து போமா, உன் அண்ணங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க போ. அவங்க எதுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்? டேய், கோயில்ல சுமங்கலி பொண்ணுங்க விரதம் இருந்து சாமி கும்பிடுற யார்கிட்ட வேணாலும் ஆசீர்வாதம் வாங்கலாம். அதுக்கு வேற யார்கிட்டயாவது வாங்கிக்க வேண்டியதானே? எதுக்கு என் மாமா கிட்ட வந்து வாங்கணும்? இவர் இப்போ மாமா இல்லடா, சாமி. இவர் உடம்புல ஆத்தா இறங்கி இருக்கா. ஆத்தா? இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறத நீ தடுத்தா சாமி உன் கண்ணை குத்திடும். கண்ணை குத்துமா? இதுலடா கொடுமையா இருக்கு. சரி, யார் வேணாலும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நான் எதுவும் கேட்கல. நான் பார்க்காத மாதிரியே இருக்கேன். கண்ணு இருந்தா தானே பார்க்க முடியும். ஆத்தா, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிரு ஆத்தா. நீ போய் அப்பாக்கு ஷர்ட் வேஸ்ட்ல எடுத்துட்டு போ. இவன் இந்த வேலையும் பார்க்க மாட்டான். என்னத்தான் போய் நின்னுட்டு இருக்க? போ. இருடா, போறேன். அம்மா போமா. அப்பா கிட்ட நான் சொல்ல மாட்டேமா, போமா போ. என்னங்க, இந்த குங்குமத்தை வச்சு விடுங்க. என்னங்க, பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சது. இனிமே கணேச கல்யாணத்துல எந்த தடங்களும் இருக்காது. ஐயா, ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டேன். இனிமே எங்க குடும்பத்துல யாருக்கும் எந்த ஆபத்தும் வராதுல்ல? பௌர்ணமி பூஜையை செய்யாம விட்டதுனால
அம்மன் உங்க குடும்பத்து மேல கோபமா தான் இருக்கா. இந்த பரிகாரத்தை செஞ்சு அவளோட கோபத்தை தணிச்சிருக்கீங்க. ஆனா எல்லா பிரச்சனையும் இதோட முடியும்னு சொல்லிட முடியாது. என்னய்யா நீங்க இப்படி சொல்றீங்க? நாங்க தான் பௌர்ணமி பூஜைக்கு பதிலா எங்க 2 குடும்பத்தையும் ஒரே வீட்ல இருக்க வச்சிட்டோமே. இன்னும் ஏன் அம்மன் எங்க மேல கோவத்துல இருக்கா? ஒரே குடும்பமா இருக்கிற நீங்க ஒத்துமையா இல்லையம்மா. ஒத்துமையா அந்த பூஜையை செஞ்சிருந்தா இப்ப இவ்வளவு அவஸ்தைப்பட தேவையில்லையே. ஐயா எங்க குடும்பம் கஷ்டப்படாம இருக்க நாங்க வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஐயா. அது எவ்வளவு கஷ்டமான பரிகாரமா இருந்தாலும் நான் செய்றேன். மறுபடியும் என்ன பார்க்க வேண்டிய நேரம் வரும். அப்ப என்ன தேடி வா. என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன்.